போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மையம் முன்னெடுக்கும் மருதோவியம். அவர் தலையிடாத ஒரு அழைப்பு. நேற்று அவரே ரசித்து பார்த்துட்டு இருந்தார். நேற்று நான் பார்த்தேன் திரைப்பட கல்லூரியில். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆலோசனை சொல்லும்போது சொன்னாங்க அவர் நம்ம பாதுகாக்கணும். இப்போ அவர் பாதுகாப்புல திரைப்பட கல்லூரியே போயிடுச்சு. நிறைய நம்ம போகையில் விட்டாலும் அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் சண்முகம் வந்தார். என்னென்ன செய்யணுங்கிறத லிஸ்ட்டு போட்டு பண்ணிட்டேன். இதெல்லாம் மாற்றணும், எல்லாம் பழசுபட்டி ஆயிடுச்சு, எல்லாம் தூக்கு, இதெல்லாம் தூக்கிடு, எனக்கு இதெல்லாம் மாற்றணும். அவரும் சரிட்டார். ஆக திரைப்பட கல்லூரிக்கே ஒரு இன்னொரு கிரகபிரவேசம் பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நேரம் வருங்க. அதுக்கு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காரணும் உங்களுக்கு ஒரு நேரம் இருக்குங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் அங்கே உட்கார்றது அழகு பார்க்கறதுக்காக நேற்று போனேன். அதே ஸ்டைல், அதே பட்டனை திறந்து கொடுத்து இன்னைக்கு கருப்பு இதில் வந்திருக்காங்க பேண்ட்ல. எப்பயுமே ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸு அக்கா கேமரா ரெண்டு தான் வச்சிருக்காரு. அதாவது லைட்டு அது ரொம்ப கவனமாக பார்க்க. அதாவது நாம் ஜெயிக்கிறத கூட இருந்து பார்க்குற அழகு இருக்குல்ல, அதை பார்த்து அதை தட்டி கொடுத்து வா அப்போ வாது வா நீ வா சொல்றதுக்கு ஆள்கள் வேணும்ல. அதில் எங்கள் அண்ணன் நான் ஆரம்பிக்கும் போது முதலில் வெளியிடும்போது இருந்தாங்க கூட. இந்த இங்கனுக்குள்ளதான் ஒரு ப்ரெஸ் ஒன்று வச்சாரு, ப்ரெஸ். அது எதுக்கு வச்சாருங்கிறீங்க? நான் போடுற படத்தை போன ஒரு பேரும் சரி அடிக்க மாட்டேங்க. நான் ஒரு கதை கொடுக்குறேன், அவங்க ஒரு கதை கொடுக்குறாங்க. நான் ப்ரெஸ்ஸை போகிறேன். ப்ரெஸ்ஸில் மெனக்கெட்டு வருங்க. என் கூட துரையன்னு வேலை பார்த்தாங்க கொடுக்காத. அவருடைய புத்தகம் சன்னதம் அவன் தான் அட்டைப்பட அடிச்சு கொடுத்தாரு. இரவு அடிக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றா தான் உட்காந்து அந்த கலர் வர வரைக்கும் அந்த பிரிண்ட்ரு ஓடிட்டான். இவரு ஒரு ஏழா கலர் ஒன்று அந்த கலர் இவங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அது பாருங்க, அவர் ரொம்ப பிடிச்சதே ஈபிஜி மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு தமிழுக்கு ஒரு உருவம் கொடுக்குற. இப்போ எப்படி லாபம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அந்த உருவத்தில் நீங்கள் பண்டைய காலத்தில் நம்ம தமிழை எப்படி இருந்தாங்கிறத கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஒரே ஓவிய கலைஞன் எங்கள் அண்ணன் தான். நீங்கள் பாருங்க, கம்பீரமும் வால் பிடிக்கிறதும் அந்த கேடயம் பிடிக்கிறதும் அவன் நிற்கிறதும் அப்படி அது ஒரு நம்ம முன்னாடியே ஒரு நிற்கிற மாதிரியே இப்படி ஒரு மிக தீவிரமான ஒரு இளைஞனை படைச்ச மிகப்பெரிய இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு இணையாக யாரும் படைக்கலாம். அது வந்து நான் எங்களுக்கு வந்து முன்னேற்றியர் அவர். நானும் ஓவியன்னு சொல்லுவேன், இப்போ சொல்றது இல்லை. ஒன்றும் குப்பை கொட்டினாங்க, இதுவும் நம்ம கூட அவங்க குப்பை கொட்டுச்சு, குப்பை கொட்டினாங்க. நான் சொல்றது இல்லை, நாங்களே ஓட்டாச்சு அப்படின்றது. ஏன்னா இவர் முன்னாடி நாமளும் ஓவியம்னா செருப்படிவாங்க, நீ ஓவியம். ஆனால் புராண இது முன்னாடி பண்டை தமிழ் சிவத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முரத்திலேயே புலி அடிச்சு வரட்டினாங்க. அண்ணன் அந்த முரத்திலே புலி அடிச்ச வீர தமிழிச்சியை அண்ணன் போட்டு ரசிக்கணும். அந்த அதுதான் எங்கள்
ஒரு நாள் கோல் ஃப்ரீயாக இருக்காங்க அது இருக்கேன் ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வாங்க சரி நான் வரேன் இந்த படத்தை பாருங்க படத்தை பாருங்க என்னண்ணே இது புலிகேசி மாதிரியே இருக்கு நான் வந்தேங்க அந்த மீசை பூ அந்த இடத்துல புலிகேசியில் அந்த ஒரு இது இருக்கு இதுதானே இதான்ப்பா இதான் போகுது நான் போடுறதேன் எப்படின்னா படம் வலி வந்து அதான் அந்த அதாவது மனுஷனுக்கு சில பேர் வர்றதுக்கு முன்னாடி தடுத்துடணும்னு பார்ப்பான் அதான் இல்லை அது ஓட்டும் ஆனால் பதிவு பண்ணுமே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு கிளைமா பண்ணல இது படத்தை பார்க்க என்ன அப்படியே இருக்கு அதே மாதிரிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் இருக்குல்ல அந்த காஸ்டியூம் போட்டு ஒரு படம் அதே மீசை அதில் பூ சொல்லியிருக்கு எப்படி உன்னை காமிச்சிட்டேன் எனக்கு காமிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னாரு அது இவர்கிட்ட சுட்டுருக்காங்க எனக்கு மனசாகல ஏன்னா அந்த படத்தை பொறுத்தவரை அது ஒன்று தானே ஹைலைட் அது ஒன்று தான் விஷயமே வடிவேலுக்கு அந்த மீசை அந்த பூ அது ஒன்று தான் அந்த படத்தில் அதுக்கப்புறம் அவருடைய மாடலேஷன் எல்லாம் இருக்குன்னு வச்சாங்க ஆனால் அந்த மெயினான விஷயத்தை அங்கிருந்து சுட்டாரு நம்ம நான் வெளுத்துட்டேன் நினைக்கிறேன் சுட்டது என்ன நீ பார்த்த நீங்க சும்மா இருக்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லணுங்க கலைஞர் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி வச்சிருக்காரு ஒரு ஈஸியாக சுட்டு போயிட்டான் அதை நம்ம சொல்லணும் அவர் இன்னைக்கு வரையும் எங்க இருந்தவங்க அது பிரச்சனை அது வேற விஷயம் வச்சுருங்க ஆனால் ஒரு 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 சாதாரணமாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் தன்னுதான் அவன் பண்ணும்போது அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதை இது பெருமை கூட சொல்லவே இல்லை இது வந்து நான் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் ஒரு பார்வை கொடுத்தாரு சரி இவங்க சொன்னாங்க சார் இவன் ஒரு வேளை இவன் இது பண்ணுவான்னு தெரிஞ்சு சொன்னாரா எனக்கு தெரியாது ஆனா நான் அதை ரொம்ப சந்தோஷமா இருந்தது திரும்ப பேசும்போது ஏன்னா அண்ணன் வந்து நான் ஒரு சொல்லியிருக்காங்க 5 பேர் படமும் என்கிட்ட தான் வந்துச்சு அதாவது அப்படி கூடமா இந்த 5 பேர் படத்தில் போனது சொன்னாங்கல்ல திரும்ப இந்த 5 பேர் போய் பார்த்த படம் 5 பேர் பார்த்த படம் அண்ணனுக்கு தான் வந்துச்சு அண்ணன் தான் 5 பேருக்கும் பார்த்த விஷயத்த எல்லாரும் கொடுத்ததா சொல்லுவாங்க இன்னைக்கு எவ்வளோ நல்ல நேரம் இன்னைக்கு வந்து நாமகரி சாப்பிடலன்னு சொல்லாம 5 பேர் போனாங்க அவங்க நினைச்சா ஆமகரி சாப்பிட்டுக்கலாம்ல அதெல்லாம் சொல்லாம நடந்ததை அந்த நிகழ்வு மாறாம திரும்ப உடைச்சது ஒரு நிறைவா இருந்துச்சு அதாவது நாம திரும்ப சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற நேரத்திலே இப்படி சொல்றாங்கன்னா அதை பார்த்துட்டு முழுசா உட்கார்ந்து மொத்த செட்டும் அப்படிதான் உட்கார்ந்துருக்கு வெயில் சொல்லுங்க போஸ்ட் எடுக்குது கரையை தட்டல கையை வாங்கல அரிசி ஆமா அதெல்லாம் செய்யாம உட்காந்துருக்கு ஆனா நம்ம இருக்கிற காலத்துல இப்படி போய் சொன்னா அவங்க இல்லாத நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள முக்கியமா இருக்குது நான் வந்து அதனாலதாங்க பழனியப்பண்ண சொன்னேன் என் தம்பி லெனின்டே சொன்னேன் அன்னையும் தொடர்ந்து பெரியார் பற்றி கட்டுகள் தொடர்ந்து வரும் அது நம்ம கடமையாக செய்யணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறோம் எல்லாம் சேர்ந்து பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா வரலாறு இந்த பொய்யாக சொல்கிறவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கலாயிருமே அப்படிங்கிறது அந்த எனக்கு முன்னாடி பேசின கனடாக்காரர் தாய் வீடு அது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஒரு தாய் வீடு அப்படின்னு வச்சுட்டு அவர் ஒரு அந்த விருதை கொடுக்கும்போது அண்ணனுக்கு ஒரு நிறைவாக ஒரு விஷயத்த அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தாய் வீட்டிலேருந்து கொடுத்த மாதிரி அந்த ஃபீல் இருந்தது அதான் ஃபீலுங்கிறாங்களே அந்த ஒரு ஃபீல் அந்த
ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் பேசுகிற அந்த இலங்கை தமிழ், அவர் அதை பாராட்டின விதமும். அப்போ எங்கள் ரவி அண்ணன் போயிட்டாரு. அதாவது ஒரு கலைஞனுக்கு, நான் அண்ணன் தம்பி கலைஞர்னு சொல்ல மாட்டேன், அவர் இலக்கியவாதி, எல்லா வாதியும் அவர். ஆனால் நமக்கு அண்ணன் எவ்வளோ, அதாவது ஏதாவது பேசிட்டு இருப்போம், அவன் சரியா வர மாட்டானே, அதை போய் விட்டேன் நம்மளை விட்டுறாத இருப்பாரு. நான் தொடர்ந்து அடிச்சது காரணம் இதெல்லாம் எனக்கு பின்னாடி இதெல்லாம் சொன்னதுனால. நான் சொல்லுவேன் தெரியுவேன், போடு விட்டாத விட்ட அவளை விட்டக்கூடாது. சரிண்ணே, நமக்குதான் பின்னாடி முட்டிக்கு விட்டா போதுங்க அப்படிதான் அந்த பீச காமிச்சாரா அது வலுத்துறது. அப்ப விட்டுறாரு. இன்னைக்கு வரைக்கும் விடாம நம்ம நிக்கிறோம்ல, அதுக்கு பின்னணியில ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த திரைப்பட கல்லூரி போய் இப்ப நான் கனவு அவங்க பார்க்குறேன், முதல்வரெல்லாம் பார்த்தேன். அங்கே ஒரு பழகி எழுத்து ஏதோ ஒரு பழகி என்னென்ன சொல்லணும், எனக்கு திறந்தோம் என்ன யூனியன் போர்டு திறந்தோம், அதுதான் கூப்பிட்டாங்க, அதே வேலை பாருங்க. அப்போ ஆனால் எனக்கு கனவு பூரா இந்த இடத்த இன்னும் ஒரு ஆண்டுக்கு பிறகு இவர் எப்படி கொண்டு வர போறாரு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. சரியான நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க, இருந்தாலும் அவர் பாதுகாப்பு திரைப்படங்கள் இருந்தது இன்னும் வேற சிறப்பாக இருந்தது. ரொம்ப மனசு திருப்தி. இந்த நேரத்தில் 5 பேர் சேர்ந்து அண்ணனுக்கு இந்த பாராட்டு எடுக்கிறது. பாலகிருஷ்ணன் நல்லா பேசினாரு, அவர் நிறைய செய்யணும்னாரு. அவர் எதையும் எதிர்பார்க்குற ஆள் இல்லை, அந்த சட்டம். ஆமா, அவர் எதிர்பார்க்குறவங்க இல்லை, ஆனால் செய்ய வேண்டிய கடமை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அவரை தலையில தூக்கி வச்சு பாராட்டாலும் நம்ம உள்ளங்கையில் வச்சு அவரை பாராட்டணும். அதுக்கு ரொம்ப சந்தோஷமானது. வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் தாய் வீட்டுக்காரரு, அப்புறம் அமெரிக்கா டாக்டரு, முன்னாடி வெளிநாட்டிலேருந்து நிறைய வந்துருக்காங்க. பெரிய ஏற்பாடோடு இது நடந்துச்சு. அதுக்கெல்லாம் மெனக்கெட்ட இந்த பையன் இவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து, நன்றி. உங்கள் கூட நாங்களும் வருவோம். எங்கள் குண்டாடிக்காது முதல் எடுத்தோன்னே எங்க அமெரிக்கா தான் 25,000 வெளியே போயிருக்காருன்னு அதுவரை யோசிச்சேன். 27 அந்த ஒண்ணுமே இல்லைண்ணே. எத்தனை காசு? வெறும் $300 இருந்தேன். வச்சுக்கிறேன். ஆனா நீ ஓப்பன் பண்றது நான் தான் சொன்னேன், 2 மேடையிலே ஓப்பன் பண்ணிருக்கோம் அப்படின்னா பாலத்துல அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு தூரம் வந்து அண்ணனுக்காக பேசி அண்ணனை பாராட்டுறதுக்காக மெனக்கெட்டு வந்த இவ்வளவு பெரிய ஆளுங்க, இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள். நீங்க எங்க ஆய்வு அண்ணன் பெரியவர் வந்திருக்காரு, அருணாக்கு பாத்தீங்களா? ஆய்வு அண்ணன் பெரியவர் வந்திருக்காரு, பெரிய ஆமா வருமானம் வந்திருக்காரு. பாப்பா வந்தா நிற்குது. ஆமா காமிச்சேன். அதெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது எல்லாருமே அண்ணனை பாராட்டுறத பார்க்கணும், அண்ணனை பாராட்டுறது கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த வகையில் எல்லாரும் கூடி நின்று ஒரு ஆளுமையை, அது எங்க அண்ணனை பாராட்டுறதுல மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.